நெத்தலி கருவாடுன்னு சொல்கிறது. தலை இருக்கும், இந்த தலையோடு இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துடணும். அது தண்ணியில் கழுவும் போது அந்த கருப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வரும், எடுத்துடலாம். நல்லா கழுவும் போது வந்துடும். இந்த கருப்பு எடுத்துகிட்டு இதில் தான் மணல் இருக்கும், க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வெதுப்பாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், சீக்கிரமாக கொஞ்சம் கழுவலாம். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இதில் தான் மணல் இருக்கும், நிறைய மணல்லாம் இதில் தான் இருக்கும். இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இதை வாக்கில் வச்சுக்கணும். நெத்தலி கழுவி நல்லா தண்ணி வடிய விட்டுருக்கு, தண்ணி இல்லாமல் கொஞ்சம் உடந்திருக்கு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கருகாமல் பொரிச்சு எடுப்போம். கருகாமல் பார்த்துக்கணும் நெத்தலி கருவாடு. இப்போ பொரிச்சிட்டு வந்துடுச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்து போட்டுக்குவோம். வெள்ளைப்பூடு. நெத்தலிக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக போடலாம். உப்பு கொஞ்சமாக போடுறேன்னா நெத்தலியில் கொஞ்சம் உப்பு இருக்குவோம், பார்த்துட்டு போட்டுக்குவோம். இது வந்து மிளகா பொடி, தூள் போடக்கூடாது. பொடி பண்ணி போடாமல் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோதான் நல்லா வளர்ந்துடலாம். இது வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச நெத்தலியை சேர்த்துக்கணும். அது வெங்காயத்தோடு இந்த நெத்தலியை சேர்த்து ரொம்ப நொறுங்காமல் உடையாமல் லைட்டாக அப்படியே கிளறி விட்டா சரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி சாதத்துக்கு பிணைஞ்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி மெனு வந்து ட்ரை ஃபிஷ் நெத்திலி பெரட்டல் இருக்குது, பெலக்காய் கறி இருக்குது, பீட்ரூட் பெரட்டல்,